எங்களுடைய ராமகோபாலன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சின்ன முன்னாடி நீ வருமா வீட்டுல சொல்லிட்டு வந்து அந்த சொல்லிட்டு வந்து வரும்போது வீட்டுல வாங்கிட்டு வந்து. ஏன்னா சின்ன முன்னாடி வந்தா உன்னுடைய உயிருக்கே உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லிதான் எங்களை வளர்த்திருக்கிறாரு. இன்னைக்கு இஸ்லாமிய பயங்கரவாதம் இன்னைக்கு இந்து சமுதாயத்தின் நடுவில் மிகப்பெரிய அளவுல வேதனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய 2047 இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்திலேயே இஸ்லாமியனுடைய தலைநகரம் எது கேட்டா ஆப்கானிஸ்தானா கிடையாது, பாகிஸ்தானா கிடையாது, சரி துபாயா துருக்கியா கஜகஸ்தானா எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் அவங்களுக்கு உத்தரவு எங்கிருந்து போக தெரியுங்களா? எல்லா காவல்துறை உளவுத்துறையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மீரட் நகரிலிருந்து இவருக்கு உத்தரவு போகுது. எந்த நாட்டுல என்னைக்கு எங்க குண்டு வைக்கணும், எந்த நாட்டுல யாரை லவுசியா பண்ணி எந்த பொண்ணை மனமாக்கணும், எங்க முடிவு பண்றோம்? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மீரட் நகர்ல அவன் தலைமையிலிருந்து வேலை இந்துமுறையை சார்ந்த மாநில தலைவர் திரு ராஜகோபாலன் அவர்கள் யோசிப்பாங்க. இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் இல்ல, அந்த கட்சி என்னாச்சு? இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறது. விஜயகாந்த் அவர்கள் இல்ல, தேமுதிகவுடைய நிலைமை என்னாச்சு? வைகோ அவர்கள் உடல்நல ஓய்வு உடல்நலம் பாதிச்சு வேலை செய்ய முடியல. அதிமுகவுடைய நிலைமை என்னாச்சு? ஆனா இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்ன தெரியுங்களா வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்? இந்த இந்து முன்னணியில் இருக்கிறவங்க எல்லாம் வெற்றி கொண்டுட்டா இந்து முன்னணியும் மற்ற இந்து அமைப்புகளும் காணாம போயிடும் நினைச்சு எங்களுடைய 2வது மாநில தலைவர் திரு ராஜகோபாலன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தூண் மேல தீபம் ஏற்றியே தீர்வோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில் அவர் வீட்டு வாசல்ல 2 பேர் வரா சண்டை போட்டுக்கலாம். சண்டை போட்டுக்காங்க அவங்க அவர் வெளியே வந்து அப்படின்னு நடக்கும் போது பின்னாடி வச்சிருந்த அனுமதி எடுத்து அவரை கொலையில வெட்டி கொண்டான். மாநில தலைவரை கொண்டுட்டோம், இந்து முன்னணி காணாம போயிடும். ஆனா ராஜகோபாலனை வெட்டினார்கள், வெள்ளையப்பனை வெட்டினார்கள், ஆடிட்டர் ரமேஷனை வெட்டினார்கள், கோயம்புத்தூர்ல சசிகுமாரை வெட்டினார்கள். 1000 மடங்கு இந்து முன்னணி பெரியக்கம் இன்னைக்கு வலுவோடு சொன்னா எங்களுடைய இளைஞர்கள் விதைகளை போன்றவர்கள். எங்களுடைய மாநில தலைவர் காளேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் கண்ணை காமிச்சா அறுவர் நீங்க மட்டும்தான் யாரு வெட்டினாலும் வெட்டும். நீங்க வெட்டினாலும் ரத்தம் வருவோம், நாங்க வெட்டினாலும் ரத்தம் வரும். நீங்க வெட்டினா மட்டும்தான் உயிர் போவோம், நாங்க வெட்டினாலும் உயிர் போவோம். ஆனா இவங்களுக்கெல்லாம் திருப்பி பதிலடி கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் தான் ஆகாது. எங்களுடைய மாநில தலைவர் கண்ணா செஞ்சாருன்னா இவனையெல்லாம் காணாம முடியும். ஆனா எங்களுடைய இளைஞர்கள் விதைநெல்லை போன்றவர்கள். ஒரு வீட்டுல விவசாயம் நடக்குதுன்னு சொன்னா விதைநெல்லை எடுத்து வச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுங்களா? வீட்டுல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கூட நம்முடைய நகையை வைப்பாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பண்டபாத்திரத்தை வைப்பாங்க, எதை வேணாலும் வாழ்க்கையை நடத்துபவர்கள் விதைநெல்லை இருக்க மாட்டார்கள். ஏன்னு சொன்னா நாமெல்லாம் விவசாயத்தை அடிப்படையாக வச்சு வாழ்ந்து இருக்கோம். அந்த விதைநெல் இருந்தால்தான் அடுத்த போகம் விளையும். எங்களுடைய இளைஞர்கள் விதைநெல்லை போன்றவர்கள். அந்த விதைநெல்லை நாங்கள் பலியாக விரும்பவில்லை. அத்தகைய சட்டப்படி நாங்கள் வந்து எதிர்கொள்ளும் நினைக்கிறோம்னா இன்னைக்கு எவ்வளவு தப்பிச்சு வெளியில் நடமாடி இருக்கிறாயா? லவ் இன்னைக்கு நம்முடைய சமுதாய பெண்களையும்